தமிழர்களுக்கு சைவர்களுக்கு அந்த 2 பேருக்குமே முக்கியமான ஒரு திருவிழா அப்படின்னு சொன்னால் இந்த மகா சிவராத்திரி. இங்க 4 காலம் சொல்லுவாங்க. அந்த 4 காலத்திலுமே பாத்தீங்கன்னா சிவ வழிபாடு உணர்வுபூர்வமாக ஆத்மார்த்தமாக செய்யப்படும் ஒவ்வொரு இடத்திலும். அப்படி செய்யும் பொழுது இப்ப நீங்க கேட்டீங்க, எங்க அன்னைக்கு எல்லாரும் எங்க தூங்காம கண் முழிக்கணும்? அந்த நாள்ல லிங்கோத்பவ காலத்துல 3ஆம் காலத்துல யாமம்னு சொல்லுவாங்க. அந்த 3வது யாமத்துல நாம் அப்படியே நேர்கொண்டு அமர்ந்து அந்த சிவநாமத்தை ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்ல சொல்ல முதுகு தண்டிலிருந்து அந்த பார்க்கடலை கடையும் பொழுது அமுதம் வருது. அந்த அமிர்தத்தை ஈசன் உலக உயிர்களுக்கு துன்பம் வராமல் இருக்க வேண்டும் என்று தான் வாங்கி சாப்பிட்டார். அப்ப கண்டத்துல நிலைநிறுத்தி கொண்டார். அந்த நாள் பிரம்மாவும் திருமாலும் அடிமுடி காணாமல் யார் பெரியவர் என்று சொன்ன பொழுது ஈசன் ஜோதி பிழம்பாக காட்சி தந்த அந்த நாள், அவர்களுக்கு உண்மையை விளங்க வைத்த நாள் சிவராத்திரி. அப்படி பார்த்தா சிவராத்திரிக்கான தலம், சிவராத்திரி உருவான தலமே திருவண்ணாமலை தான். சுடலை பொடி பூசியன். பாம்புனா எல்லாருக்கும் பயம். அந்த பாம்பை தூக்கி தோல்ல மாட்டிக்கிறான். எல்லாரும் பயப்படக்கூடிய அளவுக்கு பனிமலைன்னு நிக்க முடியாது. அந்த பனிமலையில தான் சிவபெருமான் உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு ஆடையை பார்த்திருக்கீங்களா? புலித்தோலை உடுத்தி இருக்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஷம், ஆலகால விஷத்தை கண்டத்திலே சேர்த்து கொண்டிருக்கிறார். உலகத்திலேயே இப்படி ஒரு இறைவனை நீங்க பார்க்கவே முடியாது. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மோடு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மன்னை நாராயணன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எல்லாருமே வந்துட்டு இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா மகா சிவராத்திரி தான். சின்ன வயசுல வந்துட்டு மகா சிவராத்திரி அப்படின்னா இன்னைக்கு நைட்டு தூங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமான ஒரு சின்ன குழந்தைக்கான புரிதலாக இருக்கும். பட் மகா சிவராத்திரி அப்படின்னா என்ன சார்? வெறும் தூங்காமல் இருந்தால் நமக்கு எல்லாம் கொடுத்துருவாரா சிவபெருமான் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே பார்த்தீங்கன்னா அனைத்து உயிர்களுக்குமே ஒரு தாயாய் தந்தையாய் இருக்கக்கூடிய ஒரு இறைவனாகத்தான் அடியார்கள் பாடுகிறார்கள். ரொம்ப முக்கியமா சொல்லும்போது மற்ற விஷயங்கள் எல்லாம் விட்டுரும். நம்முடைய தமிழகத்திற்கு தமிழுக்கு வித்தாக விளங்குபவரே அந்த ஈசன் தான். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்பது நமது சைவ பெருமக்கள் சொல்லக்கூடிய முக்கியமான வாசகம். அது ஒன்னே போதும் நம்முடைய தமிழகத்தோடு ஈசன் எந்த அளவுக்கு நெருக்கமானவர் என்பதற்கும் இந்த வாக்கியம் நமக்கு அதை எடுத்து காட்டுது. உண்மையை சொல்ல போனோம்னா உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்கலாம். எத்தனை மொழிகள் இருந்தாலும் அத்தனை மொழிகளுக்கும் தாயாக விளங்கக்கூடியது நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழி ஈசனுடைய மொழியாகவே சொல்லப்படுகிறது. 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்த்தோமேயானால் சிவபெருமான் எப்படி அவர்களோடு விளையாடினார், அவர்களுடைய தமிழுக்காக எப்படி இறங்கி வந்தார் அப்படிங்கிறது தான் நாம இந்த நேரத்துல பேச வேண்டிய விஷயமா இருக்கு. எத்தனையோ அடியார்கள் இருக்காங்க. இப்ப வடமொழியில சிவபெருமான துதிக்காதவங்கல்ல ருத்ரம் ஜமகம் அதெல்லாம் யஜுர்வேதத்துல முக்கியமான பாகமா இருக்கு. அதற்கு நிகராக நம்முடைய தாய் தமிழினுடைய மகத்துவத்தை எடுத்து காண்பிப்பதற்காகவே அடியார்களுடைய பாடல்களுக்காகவே சிவபெருமான் இறங்கி வருகிறார். தம்பிரான் தோழர்னு சொல்லுவாங்க. திருவாரூர்ல இருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமிய தம்பிரான் தோழர். ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தமிழ் கேட்பதற்காக இறங்கி வந்தார். அவருக்காக பாத்தீங்கன்னா பறவை நாச்சியார் சங்கிலி நாச்சியார் தூது போறார். இன்னும் சொல்ல போனால் அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் கேட்டுக்கொண்டதற்காக யாரும் செய்ய முடியாத பல விஷயங்களையும் சிவபிரான் செய்து காண்பித்ததாக அடியார்களுடைய வரலாறு சொல்லுகிறது. நீங்க திருவிளையாடல் புராணத்தை சொல்லும் பொழுது இந்த மகா சிவராத்திரிக்கான துவக்கம் எப்படி வருது அப்படின்னு சொல்லும் பொழுது திருவிளையாடல் புராணம், கந்த புராணம், அக்னி புராணம், பத்ம புராணம், இது எல்லாத்திலையுமே சிவராத்திரியினுடைய முக்கியத்துவம் சொல்லப்படுகிறது. தமிழர்களுக்கு சைவர்களுக்கு, தமிழ் வேற சைவம் வேற கிடையாது, அந்த 2 பேருக்குமே முக்கியமான ஒரு திருவிழா அப்படின்னு சொன்னால் இந்த மகா சிவராத்திரி. சரி, இந்த சிவராத்திரிங்கிறது எப்படி கொண்டாடப்படுது, அதற்கு என்ன அடிப்படையா இருக்குன்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதத்திலும் சிவராத்திரி வரும். நீங்க பார்த்திருக்கலாம். நீங்க கேலண்டர் பார்க்கும்போது மாத சிவராத்திரின்னு போட்டிருக்கோம். என்னன்னா ஒவ்வொரு தேய்பிறையினுடைய சதுர்தசி திதி 14வது ஒவ்வொரு தேய்பிறை கிருஷ்ணபக்ஷம் சொல்லுவாங்க. அதனுடைய சதுர்தசி திதி வரும் பொழுது அந்த நாள் மாத சிவராத்திரியாக சொல்லப்படுவதுண்டு. அதுவே மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சதுர்தசி திதி தான் மகா சிவராத்திரியாக சொல்லப்படுகிறது. இந்த நாளில் தான் லிங்கோத்பவம், அதாவது லிங்க உத்பவம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சிவாலயத்திலையும் லிங்க திருமேனியா தான் சிவபெருமான் இருப்பார். அந்த லிங்க திருமேனி வடிவத்திற்கு மூலமாக இருந்தது ஜோதி. அம்பாள் உலகத்தினுடைய நன்மையை கருதி, உலக ஜீவராசிகளுடைய நன்மையை கருதி பார்வதி அம்மை உமையம்மை என்ன பண்றாங்க, ஈசன்ட்ட, அதாவது
சிவபெருமான சொல்லும் பொழுது அவனுக்கு உருவம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ம். அருவம், உருவம், அதாவது உருவமும் அவன்தான், அருவமும் அவன்தான், அது இல்லாமலும் இருப்பவன் அவன்தான். ஏகன் அநேக நடி வெல்கன்னு ம். நமது திருவாசகமும் தேவாரமும் சொல்லுது. அப்படி பார்க்கும் பொழுது சிவபெருமானுக்கு உருவம்ங்கிறதே இல்லை. அப்போ ஏன் அந்த உருவம் இல்லை அப்படின்னா, இந்த பிரபஞ்சமே அவன்தான், ம். பிரபஞ்சமாவே அவன்தான் இருக்காங்க போது அதை எப்படி நம்ம உருவப்படுத்த முடியும்? அதனால தான் அடியார்கள் அவனை அப்படி கொண்டாடுகிறார்கள். ஆனால் நம்மளை மாதிரி ஒரு எளிமையானவர்களுக்கு ம். உருவம் அப்படிங்கிற ஒரு ஏதாவது ஒரு குழந்தை இருக்குன்னா ஒரு பொம்மையை காமிச்சா தான் அது விளையாட முடியும். ம். பொம்மையா நீ கற்பனை பண்ணு அப்படின்னா அந்த குழந்தைக்கு அதன் மீது ஈர்ப்பு வராது. அதனால அகத்தியர் உள்ளிட்ட மகான்கள் சித்தர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அம்பிகையை பிரார்த்திக்கும் போது எங்க பார்த்தாலும் நீக்கமர பிரபஞ்சத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய இறைவனை, ஜோதி ஆற்றலை நீங்கள் உருவகப்படுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது அம்பாள் இந்த சிவராத்திரி நன்னாளில் மாசி மகத்தில், அதாவது மன்னிக்க வேண்டும், மாசி மாதம் வரக்கூடிய தேய்பிறை சதுர்தசி திதியில், சதுர்தசினா 14வது திதி, 14வது அந்த நாள்ல அம்பிகை பிரார்த்தனை பண்ணி உபாசனை பண்றாங்க. எப்பன்னா 3வது காலத்துல. நான் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன், என்னென்ன காலம் எப்படின்னு சொல்றேன். அந்த 3வது காலத்தில் அத்துணை தெய்வங்களும் சித்தர்களும் ம். அத்துணை தேவர்களும் அமர்ந்து சிவபுரானை பூசிக்கும் பொழுது அம்பிகை மனப்பூர்வமாக வில்வத்தால் ஈசனை அர்ச்சிக்கிறாள். ம். அப்படி அர்ச்சிக்கும் பொழுது ஜோதி பிழம்பாக இறைவன் காட்சி தரார். அந்த ஜோதி பிழம்பு தான் லிங்கோத்பவ வடிவமாக நாம் இப்பொழுது எங்கெங்கெல்லாம் சிவாலயத்துல பார்க்கிறோமோ அந்த லிங்க வடிவம் எப்படி இருக்கிறதோ அந்த வகையில் தன்னை உருவகப்படுத்தி கொண்டார் ஈசன். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஈசனும் அம்மையும் கலந்த ஒரு திருமேனி தான் லிங்க திருவுருவம் சொல்லுவாங்க. அது மிகப்பெரிய தத்துவம். அது சாமானியப்பட்ட தத்துவம் இல்லை. ம். அந்த தத்துவம் என்பது உலக உயிர்களுடைய பிறப்பு. ம். உலக உயிர்கள், அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில கூட சொல்லியிருக்கோம். நீங்க நாசால போய் பார்த்தீங்கன்னா ம். அந்த நாசா அறிவியல் கூடத்துல வாசல்ல எந்த சிலை வச்சிருக்காங்கன்னா நடராஜருடைய சிலை தான் வச்சிருக்காங்க. ம். 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 ஏன்னு கேட்டீங்கன்னா தி காஸ்மிக் டான்ஸ், ம். உலகத்தினுடைய இயக்கமாக இருக்கவன் நடராஜன். அந்த நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு தொலைநோக்கில பார்க்கும்போது அறிஞர் சொல்லியிருக்காரு, அந்த நட்சத்திரங்களுடைய வடிவம் நடராஜ பெருமானுடைய வடிவம் போன்று இருக்கிறது. அதனால தான் அந்த இடத்துல இன்னைக்கு நீங்க சிதம்பரத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஈசன் கால் ஊனி நிற்பார். அங்க மூலவர் உற்சவர் எல்லாமே ஒண்ணுதான். மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா மூலவர் தனியா இருக்கும், உற்சவர் தனியா இருக்கும். சிதம்பரத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் உற்சவராகவே வருவார். ஏன்னா அவர் அசைஞ்சுக்கிட்டே இருக்காரு, ஆடிக்கிட்டே இருக்கார். ம். அந்த பாதம் தொற்றிருப்பார். அந்த ஒரு மையப்பகுதி தான் உலகத்தினுடைய மையப்புள்ளின்னு சொல்றாங்க. ம். அதனால் தான் அந்த இடத்துல நான் ஒரு உலகமே வியக்கக்கூடிய நாசாவில் அறிவியல் கூடத்துல நடராஜருடைய திருமேனியை வடித்து வைத்திருக்கிறார்கள். எதற்கு சொல்கிறேன், இதுதான் உண்மை. ம். இந்த உலகத்தின் இயக்கமான இறைவனை லிங்க திருமேனியாக, லிங்க உத்பவமாக கொண்டு வந்த ஒரு நாள் தான் மகா சிவராத்திரி. அது எல்லோராலும் பாராட்டத்தக்க, போற்றத்தக்க, வழிபடக்கூடிய உருவமாக ஈசன் தன்னை உருமாற்றிக் கொண்டான். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா சிவாலயத்துக்கு போகும் பொழுது அந்த சிவபெருமான அடியார்கள் பாடும் பொழுது நம்மையும் அறியாமல் சிவபக்தி நமக்குள்ள ஊற்றெடுக்கும். தூய்மையான தமிழ்ல பாடுவாங்க. 63 நாயன்மாருடைய ஒவ்வொரு பாடல்களும் சிவபுரான் எப்படி பறந்து விரிந்து அணுவுக்குள் அணுவாக இருக்கிறார். இந்த அணுப்பிளவை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த நம்முடைய ஆன்மா எப்படி இருக்குன்னா, அணுவை பிளந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த அணுப்பிளவை பற்றி நிறைய கருத்து சொல்றாங்க. ம். அதுல அவ்வை பெருமாட்டி சொல்லும் பொழுது பசுமாட்டினுடைய வால் பகுதி இருக்கு. அந்த வாலிலிருந்து ஒரு ரோமத்தை நம்ம எடுத்து 100 கூறாக்கி அதிலிருந்து ஒரு ரோமத்தை எடுத்தா எவ்வளவோ அதுதான் ஒரு உயிர், ஒரு ஆன்மாவினுடைய வடிவம். அந்த ஆன்மாவிற்கும் அடிப்படையாக ஆதாரமாக இருக்கக்கூடியவன் தான் சிவபெருமான். அந்த சிவபெருமான் இந்த மாசி மாதத்திலே விசேஷமாக சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், சூரிய பகவான் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு ராசியில பிரவேசம் பண்றார். ம். கும்ப ராசியில் பிரவேசம் செய்யக்கூடிய அந்த மாதம் தான் மாசி மாதம். ம். அந்த மாசி மாதத்துல கும்பத்தில் சூரியன் பிரவேசம் செய்யக்கூடிய நாளில் தேய்பிறை சதுர்தசி திதியில் இரவு வேளையில் சிவபுரான் அம்பிகையினுடைய பிரார்த்தனை கிணங்க லிங்கோத்பவ வடிவமாக தன் திருவவதாரத்தை காண்பிக்கிறார். அதனால் அற்றை நாளில் அத்துணை உலக உயிர்களும் சிவபுரானை துதிக்கின்றன. இங்க 4 காலம் சொல்லுவாங்க. அந்த 4 காலத்திலுமே பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு உணர்வுபூர்வமாக ஆத்மார்த்தமாக செய்யப்படும் ஒவ்வொரு இடத்திலும். அப்படி செய்யும் பொழுது இப்ப நீங்க கேட்டீங்க, எங்க அன்னைக்கு எல்லாரும் எங்க தூங்காம கண் முழிக்கணும், அறிவியல் என்ன சொல்லுதுன்னு முதல்ல பார்ப்போம். அறிவியல் அறிஞர் அவருடைய பெயர் ஜார்ஜ் ஒரு பெரிய பேர். அது
ஜார்ஜ்னு அவருடைய பேரை ஷார்ட்டா சொல்றாங்க. ஓகே. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இந்த சிவராத்திரியில பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க அந்த ஈஷா யோகாவெல்லாம் பாத்தீங்கன்னா நிமிர்ந்து உட்காரணும் அப்படிம்பாங்க. நமக்கு என்ன வழக்கமா நம்ம வந்து தியானம் பண்ணும்போது அப்படிதான் உட்காருவோம். பட் அந்த நாள்ல மட்டும் ஏன் உட்கார்றாங்கன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி எடுக்கிறார். ஆராய்ச்சி எடுத்து பார்க்கும்போது சிவராத்திரி, மகா சிவராத்திரி என்று இரவு ஒரு 11:35 12:34 இன்னும் சொல்ல போனா 12:35 கூட சொல்லலாம். அந்த நேரத்திற்குள்ளாக மனிதன் கண்மூடி பத்மாசனத்தில் அமரும் பொழுது அப்படியாவது நேரா உட்கார்ந்து கண்மூடி உட்கார்ந்து ஒரு தலை பட்சமாக இறைவனுடைய சிந்தனை, அந்த பிரணவம் சொல்லுவோம் இல்லைங்களா, ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓம்காரத்தை உச்சரிக்கும் பொழுது நமக்கு நம்மையும் அறியாமல் இறையாற்றல் வெளிப்படுகிறது. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர்னு சொல்லுவாங்க. இறைவன் இல்லாத வரைக்கும் நம்ம கண்ணால பார்க்காத வரைக்கும் இல்லைன்னு சொல்றோம். இறைவனை பார்த்தவுடன் நமக்கு என்ன தோணும்னா எதுவுமே தோணாது. ஆனந்த நிலைக்கு போய்விடுவோம். இந்த உலகம்ங்கிறது என்ன, மனித பிறவினா என்ன, ஏன் இப்படி நடக்குதுங்கிறதுக்கான விடை நமக்கு தெரிந்துவிடும். விடை தெரிந்து விட்டால் அவனும் இறைவனாகி விடுவான். இப்ப உடம்புல அடியார்கள் சொல்றாங்க, நீங்க வந்து ஒரு சுதந்திர போராட்டத்தை பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா அவர்களும் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களும் அந்த வெள்ளைக்கார துரையை சந்திக்கிறாங்க. வெள்ளைக்காரர்களுக்கு சிவம்னு சொல்ல தெரியல, சவம் சவம் சுப்பிரமணிய சவம்ங்கிறாங்க. யோ, நாம் உயிர் இருக்கக்கூடிய சிவம்யா, உயிர் இல்லாத இருந்தா தான் அது சவம் அப்படிங்கிறார். இது இந்த சிவம்ங்கிறது ஆன்மாவை குறிக்கும். அந்த அடிப்படையில் சொல்லும் பொழுது ஒவ்வொரு ஆன்மாவிலும் சிவபிரான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஜோதி ரூபமாக. அது நமக்கு தெரியல. தெரியாத வரைக்கும் நாம் சாதாரண மனித பிறவியாக இருக்கிறோம். ஆனால் அதை தெரிந்து கொள்ள முயற்சிக்கக்கூடிய நாளாக, ஒரு மனிதன் தன்னைத்தானே உணரக்கூடிய ஒரு நாளாக, தனக்குள் இறைவன் இருக்கிறான் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு திருநாள் தான் மகா சிவராத்திரி. அந்த நாள்ல லிங்கோத்பவ காலத்துல 3ஆம் காலத்துல யாமம்னு சொல்லுவாங்க. ஜாமம்ங்கிறது வழக்கமா சொல்றது, யாமம்ங்கிறது தான் சரியான பதம். அந்த 3ஆவது யாமத்துல நாம் அப்படியே நேர்கொண்டு அமர்ந்து அந்த சிவநாமத்தை ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்ல சொல்ல முதுகு தண்டிலிருந்து ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்லலாம்னா ஒரு வைப்ரேஷன் சொல்லலாம், அதை நாம் உணர முடியும். இந்த முதுகுத்தண்டு எதை நோக்கி போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தலையில இருக்கக்கூடிய சகசிராரத்தை நோக்கி செல்லும். அந்த நேரத்தில் நாம் கண்மூடாமல் சிவச்சிந்தனையோடு இருப்போமேயானால் இறை சக்தியை நாம் உணரக்கூடிய ஒரு ஆற்றல் வரும். சரி, அப்படி அடைஞ்சா எனக்கு என்ன சார் நன்மை அப்படின்னா, யார்கிட்டையும் கோவப்பட மாட்டோம், பகைமை பாராட்ட மாட்டோம், எதிரி வந்தா கூட சிரிச்சுக்கிட்டே அவங்களையும் நம்ம சந்திப்போம், எல்லாரையுமே நம்மை போன்றவர்களாக பார்ப்போம். எல்லாரையுமே ஒரு பெண்ணா நம்ம ஒரு பெண்ணை பார்க்குறோம்னா நம்முடைய தாயா நினைப்போம், நம் சகோதரியா பார்ப்போம், இறைவனாகவே பார்ப்போம், அம்பிகையாவை பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அடுத்தது பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்கள், செடிகள், கொடிகள், ஜீவன்கள் எல்லாவற்றையுமே சிவதத்துவமா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதனால்தான் உண்மையான மனதோடு கையில் நமது வந்து இறைபூர்வமா தீட்சை எடுத்துக்கொண்டு சில பேர் செய்வாங்க. சார், இதை நீங்க உடனே கேட்பீங்க, ஒரே நாள்ல அது வந்துருமா அப்படின்னா, சிவராத்திரிக்கு நம்மை இறைவனிடத்தில் அர்ப்பணித்து அந்த தியானத்தை செய்யும் பொழுது இறைவன் அந்த நிலையை நமக்கு தருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றொரு ரீதியில் சொல்லும் பொழுது, அந்த சிவராத்திரியினுடைய மற்றொரு ரீதியான புராண ரீதியா சொல்லும் பொழுது, அந்த பார்க்கடலை கடையும் பொழுது அமுதம் வருது. அந்த அமிர்தத்தை ஈசன் உலக உயிர்களுக்கு துன்பம் வராமல் இருக்க வேண்டும் என்று தான் வாங்கி சாப்பிட்டார். அப்ப கண்டத்துல நிலைநிறுத்தி கொண்டார். அந்த நாள் மகா சிவராத்திரியாக சொல்லப்படுகிறது. அது 2வது ஒரு சிறப்பான நாளாக, முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாத்திற்குமே மகா சிவராத்திரி என்பது தமிழனுடைய சைவ பெருமக்களுடைய முக்கியமான முதன்மையான ஒரு திருவிழாவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே சார். அதே போல இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு மகா சிவராத்திரி அப்படிங்கிறதுக்கும் வந்துட்டு விரத முறைகள்லாம் இருக்கும். நிறைய மக்களுக்கு வந்துட்டு அது என்னன்னே தெரியாம கூட இருக்கலாம். ஸோ அதையும் விளக்குங்க. அதே போல 4 கால பூஜை அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா இது 2த்தையுமே விளக்குனீங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம். கண்டிப்பா சார். தி டிவைன் தமிழுக்கு வந்து இது மூலியமா நல்ல செய்திகள் சொல்றதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சதுக்கு முதல்ல நான் சிரம் தாழ்ந்து நன்றி சொல்லணும். ஏன்னா சிவராத்திரி என்பதே விரத நாளாக சொல்லப்படுகிறது. அந்த விரத நாள்ல நம்ம எப்படி இருக்கணும்னா, சார் நம்ம வந்து பொதுவா நம்முடைய சைவ சமயத்திலையும் சரி வைணவத்திலையும் சரி பொதுவாக பல விரதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வைணவரா இருந்தார்னா வைகுண்ட ஏகாதசி முக்கியமான விரதம். அதுவே கௌமாரம்னு சொல்லக்கூடிய முருக கடவுளை வழிபட்டார்கள் என்றால் அவர்களுக்கு கந்த சஷ்டி முக்கியமான ஒரு திருவிழாவா இருக்கு. அதை போலவே அம்மனை வழிபாடு செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நவராத்திரி திருவிழா ஒரு முக்கியமான நாளா இருக்கு. அதுல சைவ பெருமக்களுக்கு என்று ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு திருநாளாக எது இருக்குன்னா அந்த மகா சிவராத்திரி. அதுக்கு என்னென்ன விரத முறைகள் அப்படிங்கிறத விட
இந்த விரதத்தை செய்யறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகம், அதாவது ஒவ்வொரு மனிதன் பிறக்கும்போது ஜாதகம் எழுதப்படுது. ஜாதகத்துல வந்து பல நிலைகள் இருக்கு. சில சமயம் வந்து ஜோதிடர்கள் அடிச்சு சொல்லியிருப்பாங்க, அந்த பலன் நடக்கவே நடக்காது. நம்ம என்ன தப்பு செஞ்சோம்னு தெரியலையே அப்படிங்கும்போது இன்னொருத்தர் கேட்கும்போது அவர் இன்னொரு பலன் சொல்லுவார். இப்படி ஒவ்வொருத்தர் சொல்லும்போது இதுக்கு ஒரு எல்லையே இல்லையா, எப்பதான் முடிய போகுது, என்னுடைய பிரச்சனை தீராதா அப்படின்னு நம்ம பல ஜோதிடர்களும் பார்க்கிறோம். அப்போ ஜோதிடர்களால் கூட தீர்க்க முடியாத விஷயத்தை ஜென்ம ஜென்மாந்திரமா சஞ்சித கர்மான்னு சொல்லுவாங்க, கூடயே வந்துகிட்டு இருக்கும். அந்த பாவம் நம்மளை அழுத்த அழுத்த நம் வாழ்வில் முன்னேறவே முடியாது. அப்படிப்பட்ட முன்னேற்றத்திற்கு தடையாக, தடைக்கற்களாக எதெல்லாம் இருக்கிறதோ அதை தூளாக்கக்கூடிய ஒரு திருநாள் மகா சிவராத்திரி. அப்ப அந்த நாள்ல சிவராத்திரிக்கு முத நாளே நாம ஒரு பொழுது சாப்பிட்டு மற்ற பொழுதுகளில் பழமும் பாலும் சாப்பிட வேண்டும். இன்னும் எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து ஃபுல்லா அப்படியே பட்டினியா விரதம் இருந்து தண்ணி கூட சாப்பிடாம இருக்கணும். அது இல்லை சார். ஏதாவது இதிலும் அறிவியல் கலந்திருக்குது. பொதுவாகவே மாதத்துல ஒரு நாள் நம்ம விரதம் இருந்தோம்னு சொன்னா உடம்பில் இருக்கக்கூடிய அவயவங்கள் ஓய்வு எடுக்கும். நமக்கு ரெஸ்ட் எடுக்கிறோம் இல்லையா, ஒரு ஆஃப் எடுக்கிறோம். அத மாதிரி அந்த அவயவங்கள் ஓய்வு எடுக்கும், புது ரத்தம் உருவாகும். அப்போ அந்த நேரத்துல நாம தண்ணீர் அருந்தும் பொழுது, தண்ணீர் சாப்பிடும்போது உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நச்சுக்கள், தேவையில்லாத அழுக்கள் நம்ம விட்டு வெளியேறிவிடும். அப்ப அந்த நாள் வந்து நம்ம பியூரிஃபை பண்ணுது. அப்போ சிவராத்திரி மாதிரியான ஒரு நல்ல நாள்ல விரதங்களை காலையிலிருந்தே துவங்க வேண்டும். சரி, ராத்திரி தானே காலையில சாப்பிடலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. காலையிலிருந்தே சிவச்சிந்தனையோடு நாம் இருக்க வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, இப்போ வந்து எல்லாரும் டிவைன் தமிழ் என்ன கேட்பாங்கன்னா, சார் நாங்கள் எந்த கோயிலுக்கு போகலாம், நாங்கள் வந்து பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் இருக்கு. எல்லா ஆலயங்களும் சக்தி வாய்ந்தவை தான். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆகட்டும், திருக்காலத்தி என்று சொல்லக்கூடிய காளஹஸ்தி கோவிலாகட்டும், திருவிடைமுத்தூர் மகாலிங்க சுவாமி ஆகட்டும், காசியில் இருக்கக்கூடிய விஸ்வநாத சுவாமி ஆகட்டும், எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஈசனுக்கு எல்லையில்லாதது இருக்கு. இன்னும் சொல்லப்போனா இந்த சிவராத்திரிக்கு உரித்தான ஒரு தலம் இருக்குன்னு சொன்னா திருவண்ணாமலை. ஏனென்றால் பிரம்மாவும் திருமாலும் அடிமுடி காணாமல் யார் பெரியவர் என்று சொன்ன பொழுது ஈசன் ஜோதி பிழம்பாக காட்சி தந்த அந்த நாள், அவர்களுக்கு உண்மையை விளங்க வைத்த நாள் சிவராத்திரி. அப்படி பார்த்தா சிவராத்திரிக்கான தலம், சிவராத்திரி உருவான தலமே திருவண்ணாமலை தான். அங்க போய் எல்லாரும் ஈசனை வழிபாடு செய்யலாமா, தாராளமா போகலாம். ஆனால் தயவு செய்து அந்த தலங்களுக்கெல்லாம் செல்லும் பொழுது கூட்டம் ரொம்ப கடுமையா இருக்கும். நம்ம போய் ஈசனை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சிரமப்படுவதை விட வாசலில் இருந்து விமானத்தில் இருக்கக்கூடிய கோபுரத்தை வணங்கினாலே ஈசனுடைய அருள் உண்டு. ஒண்ணு. ரெண்டாவது, காஞ்சி மகான் என்ன சொல்றாருன்னா, காஞ்சி மகா சுவாமிகள் மகா பெரியவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே சிவாலயம் இருக்கு, அந்த ஆலயத்துக்கு யாருமே வரமாட்டாங்க, ஒரு விளக்கு கூட ஏற்ற மாட்டாங்கன்னா, நீங்கள் சிவராத்திரியிலாவது சென்று விளக்கு ஏற்றி பால், தயிர், சந்தனம் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குதோ அதை கொண்டு அந்த ஈசனுக்கு அபிஷேகம் பண்ணி உங்களால முடிஞ்ச ஒரு உணவை தயார் பண்ணி அன்னதானமாக செய்யலாம். சிவராத்திரி விரத நாள் எப்படி அன்னதானம் செய்யலாம் அப்படின்னா, அன்னதானம் சிவபெருமானுக்கு விரதம் கிடையாது, அவர் உலகத்திற்கே போஷிக்கக்கூடியவர். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு நிவேதனம் செய்த உணவை அந்த இடத்துல சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஸோ இப்போ நீங்க கேட்ட மாதிரி விரத முறைகள்னு சொல்லும் பொழுது இயன்றவரை நாம் வந்து பாலோ பழமோ எடுத்துக்கிட்டு அன்று முழுவதும், முக்கியமாக ரொம்ப விசேஷமா சொல்லும் பொழுது மௌன விரதம் அனுஷ்டிப்பது ரொம்ப நல்லது. அன்னைக்கு வந்து நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது, தொலைக்காட்சி பார்க்கக்கூடாது, செல் எடுக்கக்கூடாது, மற்ற பத்திரிகை செய்திகளை பார்க்கக்கூடாது, புறம் பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது, தவறான வார்த்தைகளை சொல்லக்கூடாது, திட்டக்கூடாது. அன்னைக்கு அன்புமயமா இருக்கணும். அன்பே சிவம் என்று நாம் சொல்லுகிறோம். எனவே அன்புமயமான ஈசனை மனதிற்குள்ளே கொண்டு அன்னைக்கு இழவும் அன்னைக்கு அந்த நாள் அந்த மாலை வேலை வர வரைக்கும் துதிக்கணும். அப்படி துதித்து 4 கால பூஜைகளிலும் நாம் பங்கு கொள்ள வேண்டும். அப்படி பங்கு கொள்ளும் போது இந்த 4 காலம் என்னென்ன காலம்னு பார்த்தீங்கன்னா, இரவு 6 மணி துவங்கி மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் வந்து சிவராத்திரியினுடைய முழுமையான காலம். அதுல 6 இருந்து 9ங்கிறது முதல் காலம், 9 12ங்கிறது 2வது காலம், 12 3ங்கிறது 3வது காலம், 3 6ங்கிறது 4வது காலம். இப்படிதான் பிரிச்சிருக்காங்க. இந்த 4 கால வழிபாடுகளிலும் யாரெல்லாம் பங்கேற்கிறார்களோ இயன்றவரை ஈசனுக்கு வந்து வில்வம் ரொம்ப பிடிக்கும். சில பேர் கேட்பாங்க, அன்னைக்கு வில்வம்லாம் படிக்கலாமா? முதல் நாளே நம்ம சேகரித்து வச்சுக்கணும். ஈசனுக்கு வந்து தும்பைப்பூன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப விசேஷமானது. அந்த தும்பைப்பூவால் ஈசனை நாம் அர்ச்சிக்கலாம். அன்னைக்கு சொல்லப்போனா வழக்கமாக உங்களுக்கு தெரியும், அந்த பிரம்மனும் திருமாலும் அடிமுடி காணாமல் தேடிய பொழுது பிரம்மா மேலே வந்து அன்னவாகனத்தில் போறாரு. தாழம்பு வந்து பொய் சொல்லுது, நான் முடியலேன்னு தான் வரேன் அப்படின்னு. அப்ப உனக்கு இனிமேல் ஆலயமே கிடையாதுன்னு சிவபுரான் சாபம் கொடுத்த மாதிரி நம்ம வந்து புராணத்தை படிக்கிறோம். ஆனால் அந்த தாழம்புவும் அழுதுதான், உங்களுடைய சிவராத்திரி அன்னைக்கு கூட என்ன நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்று. அதனால் சிவராத்திரி அன்று மட்டும்
தாழம்பூவையும் சிவபூஜைக்கு நாம் பயன்படுத்தலாம் என்று விதி இருக்குது. இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சீங்கன்னா சார், மற்றைய தெய்வங்கள் பிரம்மான்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் படைக்கக்கூடியவரா இருக்காரு, வேதத்தை சொல்லக்கூடியவரா இருக்காரு. அடுத்தது திருமால் காக்கக்கூடியவரா இருக்காரு, ஆனந்தமா அப்படியே ஆனந்தமா பள்ளி கொண்டு பாம்புல பள்ளி கொண்டு இருக்காரு. மகாலட்சுமி நாயகியா இருக்காங்க. அத்தனை பொன்னாபரணங்களும் திவ்யாபரணங்களும் பெருமாள்கிட்ட இருக்குது. முருகன் எடுத்துக்கிட்டா ஞானஸ்வரூபமா இருக்காரு. விநாயகர் அவருடைய கணக்கே வேற, எல்லாத்துக்கும் அவர் தான் முதன்மை கடவுளா இருக்காரு. ஆனால் இந்த தெய்வங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றை பிரித்து கொண்ட பொழுது எங்குமே செல்ல முடியாத சில விஷயங்கள் இருந்தன. யார் என்னன்னு கேட்டீங்கன்னா, பூதங்கள், பேய்கள், பிசாசுகள், பிரேதங்கள், பிரம்ம ராட்சசுகள் யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ, யாரெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்குகிறார்களோ, அந்த ஒதுக்கப்பட்ட விஷயங்கள், தூக்கி எறியப்பட்ட விஷயங்கள் கண்ணீர் சிந்தின. எங்களை எல்லாரையும் அவமரியாதை பண்ணிட்டாங்க, நாங்க எங்கேயுமே இருக்க முடியல, எந்த தெய்வத்துக்கிட்டையும் நாங்க போக முடியல, நாங்கெல்லாம் எங்க போவோம்னு சொல்லி தவிச்சப்ப ஈசன் அவற்றை ஏற்றுக்கொண்டான். உங்களுக்கெல்லாம் நான் அடைக்காலம் தரேன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கபாலீஸ்வரர், ஏன் சொல்றோம், கபாலத்தை மாலையாக தரித்திருப்பவர், மகா கால பைரவராக, ருத்ரபூமின்னு சொல்லுவாங்க. நீங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒருவர் இறந்து விட்டால் நம்ம மயானத்தை வச்சு புதைக்கணும் இல்லையா, அந்த இடம் கூட ருத்ரபூமின்னு தான் பேரு. அந்த இடத்தில் இன்னைக்கு நீங்க சிவராத்திரியில பாத்தீங்கன்னா மயான கொள்ளை நடத்துவாங்க. அங்காளம்மன் அப்படி ஆடிட்டு வந்து அப்படி சிவபெருமான் வேடம் போட்டுட்டு வந்து அந்த இடத்துல போய் ஆடக்கூடிய காட்சியை பார்க்கலாம். பொதுவா மயானத்துக்கு போனாலே குளிக்கணும்னு சொல்றோம். ஆனால் அதை கூட ஈசன் தன் இருப்பிடமாக ஏற்றுக்கொண்டு சுடலை பொடி பூசியன், அப்ப அந்த சாம்பலை பூசிக்கொள்கிறான். பாம்புனா எல்லாருக்கும் பயம், அந்த பாம்பை தூக்கி தோல்ல மாட்டிக்கிறான். எல்லாரும் பயப்படக்கூடிய அளவுக்கு பனிமலைன்னு நிக்க முடியாது, அந்த பனிமலையில தான் சிவபெருமான் உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு ஆடையை பார்த்திருக்கீங்களா? புலித்தோலை உடுத்தி இருக்கிறார். பெரிய பொன்னாபரணம் திவ்யாபரணம் உடுத்துல புலித்தோலை போத்திட்டு இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஷம், ஆலகால விஷத்தை கண்டத்திலே சேர்த்து கொண்டிருக்கிறார். உலகத்திலேயே இப்படி ஒரு இறைவனை நீங்க பார்க்கவே முடியாது. தலையில பாத்தீங்கன்னா கங்கை, அந்த கங்கை வந்தனால கூட அந்த சிவராத்திரின்னு சொல்றாங்க. கங்கை வந்தப்ப அதை தாங்கக்கூடிய ஆற்றல் இல்லை. ஈசன் தன்னுடைய சிரசை தாங்கிட்டு அப்படியே முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டாராம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கங்கை சிவபெருமான் தலையில இருக்காங்க. அதனால தான் காசி கஷேத்திரம் அவ்வளவு விசேஷம். எதுக்கு சொல்றேன் சார், இந்த 4 யாமங்கள் முக்கியமானது. அப்ப ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொருவர் வழிபாடு செய்வதாக ஐதீகம்.